ஒரு ஸ்லோகமா நம்ம பூரா பார்த்தாச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு சம்மரி பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். பொதுவா அந்த ஏன்னா நம்ம பாராயணம் எல்லாம் பண்ணும்பொழுது என்னன்னா ரொம்ப ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் எல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸ்லோகங்கள் சொல்லும் பொழுதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷன் அழகா அதனுடைய அர்த்தம் ஓரளவுக்கு அதனுடைய பூரா என்ன சொல்றது அப்படிங்கறத சொல்ற மாதிரி இப்ப பார்க்கிறோம். நம்ம அஷ்டாங்க யோக வர்ணனம் சதுர்த்தம் தசகம், 4வது தசகம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பட்டத்திரிகளுக்கு என்னன்னா ரொம்ப அந்த வாத நோயினால எதிர்க்க குருவாயூரப்பன் முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப உடம்பு ஏதோ படுத்துறது இருக்கு இல்லையா? அதனால அது பூரா எனக்கு உன்கிட்ட என்னுடைய மனசோ என்னுடைய உடம்பு பூரா உனக்கு அர்ப்பணம் பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தார் இல்லையா? ஆனா கடைசி ஸ்லோகத்துல முன் தசகத்துல நம்ம பார்த்தோம், நீ எப்போ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்போ நீ அனுகிரகம் பண்ணு. அது வரைக்கும் நான் என்னன்னா எனக்கு நீ என்ன சக்தி கொடுத்துருக்கியோ அதன்படி நான் ஸ்துதி பண்றேன், நான் உன்னை பஜிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொன்னார் இல்லையா? நான் ஆராதிச்சுட்டு இருக்கேன், அப்படியே என் நாட்கள் போகட்டும் அப்படிங்கறதுதான் கடைசி ஸ்லோகமா பார்த்தோம் இல்லையா? அப்போ அடுத்ததுல சொல்ற பொதுவாக நம்மளுக்கு பகவானுக்கு ஏதோ சேவை பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெருமாளுக்கு ஏதோ கைங்கரியம் நம்ம உடம்புனால பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உடம்பும் நன்னா இருக்கணும், மனசும் ஓரளவுக்கு அமைதியா இருந்தாதான் நன்னா இருந்தாதான் என்னன்னா நம்மளால பூரணமாக, ஏன்னா ஏதோ ஒரு உடம்பு இருக்கு அப்படின்னா அது ஏதோ உபாதைகள் ஏற்படுத்தின்னு இருக்கும். அதனால எனக்கு முழுசா என்னால உன்னை தியானம் பண்றது முடியாம இருக்கு. அதனால என்னன்னா உன்னை வழிபடுறதுக்கு ஏற்றவாறு உடம்பும் உள்ளமும் எனக்கு நல்லபடியாக நீதான் அனுகிரகம் பண்ணணும். உடம்புக்கு பலத்தையும் அதே மாதிரி உள்ள நலம் மனசு என்னன்னா கொஞ்சம் நலமா இருக்கணும். அப்பதான் என்னன்னா உன்னை பூரணமா உனக்கு சேவை பண்றதோ இல்ல உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கோ என்னை ஈடுபடுத்த முடியும். அதனால நீ என்னன்னா கொஞ்சம் இந்த விஷயங்களை கொடுத்துரு, என்ன கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுத்துரு, என் உடம்பும் மனசும் நல்லபடியாக இருக்கணும். அப்ப நான் என்னன்னா நீ கொடுத்த இந்த உடம்ப வச்சு நான் என்ன பண்ணுவேன், அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்ணிட்டு அப்படியும் இன்னும் கொஞ்சம் என் உடம்பை நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லுவா இல்லையா? ஏன்னா ரொம்ப ஒண்ணுமே முடியாம இருக்கு அப்படிங்கிற பொழுது ஓரளவுக்கு நன்னா ஆயிடுத்துன்னா நம்ம அதுக்கு மேல நம்மளே கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்றத சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் என்னன்னா அஷ்டாங்க யோகம் எல்லாம் பயிற்சி பண்ணி உன்னுடைய அனுகிரகத்தை நான் பெற்றுருவேன் அப்படிங்கறத இங்க முதல் ஸ்லோகத்துல வேண்டிக்கிற. அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா 8 அங்கங்களை உடையது அப்படிங்கிறது புரியுது இல்லையா? அதுலதான் நம்ம பார்த்தோம் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அப்புறம் சமாதி நிலை அப்படிங்கறதா 8 அங்கங்களோடு இருக்கக்கூடியது யோக சாஸ்திரம் சொல்றது இல்லையா? அப்ப யோகம் அப்படின்னாலே என்ன? பொதுவா பதஞ்சலி யோகத்துல சொல்வார் சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு. சித்தத்தை என்னன்னா கண்ட்ரோல் பண்றது. நம்ம எந்த ஒரு காரியம் பண்றதும் எதற்காக அப்படின்னா நம்மளுடைய மனசை ஒடுக்கிறதுக்காக தான், அடக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால யோக பயிற்சியின் மூலமாக எப்படி இப்ப சில பேர்லாம் யோகிகளாக இருந்துட்டு இந்த ஸ்தூல உடம்ப விட்டுட்டு அவ மோட்சத்தை அடையறா அப்படிங்கறத சொல்றா இல்லையா? அதெல்லாம் எப்படிங்கறத இங்க அழகா குறிப்பிடுறார் இந்த அத்தியாயத்துல. அப்போ இந்த தசகத்துல அப்போ 2வது ஸ்லோகத்துல சொல்ற பிரம்மச்சரிய திருடதாதிபிர் யமைஹி. யமம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பதஞ்சலி ஒரு விதமாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஹட்டயோக தீபிகா அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா அதுலயும் யமம்னா இத்தனை விஷயங்கள் இருக்கு, நியமம்னா இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கக்கூடியது யமம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா அஹிம்சை, சத்தியம் பேசுறது, ஆஸ்தேயம்னு சொல்றது, அடுத்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது, அபரிக்கிரகம் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யமம்ல வரும். அதே மாதிரி நியமம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா சௌச்சம், சந்தோஷம், தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானி அப்படின்னு சொல்லுவா. அது அதாவது அடுத்து இருக்கக்கூடிய நியமத்துல வருது. ஆசனம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு யோக பயிற்சியின் மூலமாக என்னன்னா கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும், நம்ம அபியாசம் பண்ணிருக்கணும். ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து நம்மளுடைய மென்டலாவும் பிசிக்கலாவும் ஒரே இடத்துல நம்ம மனசையும் நிலைநிறுத்தணும். அதே சமயத்துல உடம்பும் இப்படி அப்படியே கண்ணா பின்னான்னு அசையாம அது பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காம அப்படிலாம் இல்லாம
அமைதியா ஒரு இடத்துல உட்கார்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? தியானத்துக்கு முதல் இது என்னன்னா ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா பொதுவாவே சொல்லுவா அந்த சபல புத்தி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னா அவளுடைய பிஹேவியர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண்ணு சும்மா அப்படி ஏதோ பண்றது, இல்ல ஏதோ காலை ஆட்டின்னு இருக்கிறது, கையை இப்படி எப்படி நோண்டின்னு இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலே அவளுடைய மனசு ஸ்திரமாக இல்லை அப்படிங்கறத சொல்லுவா. அதுதான் சபல புத்தியாக இருக்கு அப்படின்னு அது காண்பிச்சிரும். அதாவது அது வந்து என்னன்னா கண்ணு இப்படியும் அப்படியும் போறது இல்லையோ, உடம்பு ஏதாவது ஒரு விஷயத்துல அசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலே என்னன்னா மனசு வந்து சலனப்பட்டுட்டே இருக்குங்கிறத காண்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ இங்க என்ன சொல்ற, பிரம்மச்சரிய திருடதாதிபிரியமைஹி அப்படிங்கிற பொழுது என்னன்னா நாங்கள்லாம் இந்த பிரம்மச்சரியம் அதுல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப யமம்ல அந்த பிரம்மச்சரியமும் ஒண்ணு இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நாங்க பார்த்துப்போம். எங்களை நாங்களே கரெக்டா இந்த அஹிம்சை, அதாவது சொன்னோம் இல்லையா யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது, சத்தியத்தை பேசுறது, தேவைக்கு அதிகமாக சேர்த்துக்காம இருக்கிறது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிற பொழுது செலிபஸின்னு சொல்றது, அதே சமயத்துல வந்து என்னன்னா அதாவது பிரம்மத்தையே அண்டி இருக்கிறது, அப்படி இருக்கணும். அப்படி சாஸ்திரத்தையே இது பண்ணிட்டு கரெக்டா என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதன்படி இருக்கணும் கரெக்டா, அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு அதே சமயத்துல ஆப்ளவாதி நியமேஷ பாவிதாக, ஆப்ளவம்னா சுத்தமாகிறதுன்னு அர்த்தம். சோ குளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு என்னன்னா உள்ளமும் சரி உடம்பும் சரி தூய்மையா இருந்துண்டு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இருக்கு நியமத்திலயே நம்ம பார்த்தோம் இல்லையா, சந்தோஷம் திருப்திகரமா இருக்கிறது, ஒரு விஷயத்த கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறது. சுவாத்தியாயம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா நிறைய சாஸ்திரங்களோ எதுவோ படிச்சுட்டே இருக்கிறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறது. இப்படி எல்லாம் இந்த மாதிரினால தூய்மை அடைஞ்சு அதுக்கப்புறம் குர்மஹே திருடமமி சுகாசனம், ஒரு கரெக்டா ஒரு ஆசனத்துல பயிற்சி பண்ணி ஒரு இப்படியும் அப்படியும் ஆடாம கொள்ளாம அழகா ஒரு ஸ்திரமான ஒரு ஆசனத்துல நல்லா உட்கார்ந்து, அதுவும் என்ன பங்கஜாத்தியம் அபி, எந்த ஆசனம் நம்ம ஒரு சுகாசனமா இருக்கலாம், பத்மாசனமா இருக்கலாம், வஜ்ராசனமா இருக்கலாம், எந்த ஆசனமாக இருந்தாலும் அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்தா அசைவில்லாம இருக்கிறபடி இருக்கணும். ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அதனால அதன்படி நல்லா அழகா ஆசனம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் பிரணவ மந்திரத்தை ஜபம் பண்ணிண்டு அதே சமயம் பிராணாயாமம் பண்ணிண்டு உள்ளுக்குள்ளேயும் தூய்மை அடையாது. ஏன்னா பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால என்னன்னா பிராணாயாமம் பண்ண மனசும் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிட்டு வரும். அதே மாதிரி மனசு கிளியராக அந்த பிராண சக்தி வந்து நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கும். அதனால சோ கோஷங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னமய கோஷம், அதுக்கப்புறம் தான் வந்து பிராணமய கோஷம்னு சொல்லும்போது பிராணனும் மனசும் பக்கத்துல இருக்கவே என்னன்னா பிராணாயாமம் பண்ண நம்மளுடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கும் அப்படிங்கறத சொல்லுவா. அதனால பிராணாயாமம் பண்ணி தூய்மை அடைஞ்சு அதன் மூலியமாக என்ன பண்றோம், இந்திரியங்கள் எல்லாம் வெளியில அலைய விடாம, அதான் பிரத்யாகாரம்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா முதல்ல 3 சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம்னா வெளியில இந்திரியங்கள் கண்ணா பின்னான்னு அலைய விடாம எல்லாத்தையும் அழகா அதுல இருந்தெல்லாம் விலக்கி போக்கஸ்டா உன்னுடைய விஷயத்திலேயே ஈடுபடுவோம். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல கண்டினியூ பண்ற தாரணை தான் போக்கஸிங் அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்துல பகவானுடைய அவயவங்கள் ஏதோ ஒண்ணு, ஒரு திருவடியோ இல்லைன்னா முகமோ இல்ல கண்களோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எந்த ஒரு இஷ்ட தெய்வமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அந்த விஷயத்துல கரெக்டா மனசை கொண்டு போய் வைக்கிறது போக்கஸ்டா. அது ஒரு வேளை வந்து நம்மளுக்கு பதியல அப்படின்னா மறுபடியும் தாரையேம திசனா முகுர்முகு, மறுபடியும் அதையே நினைச்சுண்டு கண்ணை திறந்து நன்னா அந்த அவயவங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணை மூடிண்டு அது கண்ணுக்கு முன்னாடி, அதாவது கண்ணை மூடி இருந்தா கூட உள்ளுக்குள்ள அந்த சிந்தனையில நம்மளுக்கு வரணும், அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி அந்த நிலையில என்ன ஆகும், பக்தி ரசம் அந்தரார்திரதாம், உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா அப்படியே மனசு உருக ஆரம்பிக்கும். இப்படி போக்கஸ்டா டெய்லி உட்கார்ந்து இந்த மாதிரி தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சமயத்துல நம்மளுடைய ஹிருதயமே அப்படியே மெல்டர மாதிரி இருக்குமா. ஆர்திரதாம்னா உருகிறது. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா அதுவே தியானம் ஆயிடுறது இல்லையா. ஏன்னா ஒரு போக்கஸ்டா ஒரு விஷயத்தை ஈடுபடும் பொழுது அது கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தோம்னா அதுவே தியானம் ஆகிறது. அந்த சமயத்துல தியானத்தை இடைவிடாம பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அவயவங்களும் என்னன்னா கண்ணை மூடினா கூட என்னன்னா எங்க இருந்தாலும்
அப்படி கண்ணை அப்படி உள்ளுக்குள்ள நம்ம அப்படியே அந்த அவயவங்களை அழகு பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி அப்படியே பதிஞ்சிரும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பதிஞ்சிரும். அப்போ மனசுல தியானம் பண்ணிட்டே இருப்போம். அஷ்ரமம், ரொம்ப சிரமமே இல்லாம. ஏன்னா எங்கேயோ இப்ப உட்கார்ந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்காது. வெளியில எத்தனை சவுண்ட் இருந்தாலும் இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, எத்தனை வெளியில சவுண்ட் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இப்ப நம்மளோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருந்துட்டே இருக்கும், அந்த தியானம் இருந்துட்டே இருக்கும். அததான் இங்க சொல்ற. அப்படி தியானம் பண்ண 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 என்ன ஆகும், கொஞ்ச காலம் ஆச்சுன்னா மனசே நம்மள்ட்ட இருக்கிறதே உணரவே மாட்டோம். ஏன்னா அந்த மனசு அப்படியே போய் பகவானோட அப்படியே சேர்ற மாதிரி, அந்த பரபிரம்மத்தோடவே சேர்ந்துடுற மாதிரி இருக்குமா. ஏன்னா யார் தியானம் பண்றா, எதை தியானம் பண்றா? இப்போ நான் கண்ணனை தியானம் பண்றேன் அப்படின்னா நானுன்னு ஒரு வஸ்து இருக்கு, கண்ணன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அங்க துவைத்தம் வந்துடுறது. கண்ணன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கண்ணனை தியானம்னு ஒரு ப்ராசஸ் நடக்கிறது. ஆனா இந்த தியானமே ரொம்ப பிராக்டிஸ்ல வந்துடுது அப்படின்னா, வருஷ காலம் அப்படியே பண்ணிட்டே இருக்கா அப்படின்னா என்ன ஆகும்னா, நானுங்கிறதே அங்க இல்லாம போய் தியானம் பண்றோமாங்கிற அந்த ப்ராசஸ் கூட தெரியாத அளவுக்கு எதை தியானம் பண்றோம், கண்ணனை தானேன்றது. அந்த கண்ணனும் இந்த ப்ராசஸும் இந்த தியானம் எல்லாம் அது யார் பண்றான்றது எல்லாம் ஒன்னாயிடுறதுனால என்னன்னா உண்மயமாகவே இருக்கும். அதனால பூரா என்னன்னா பகவானை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் மட்டுமே அங்க இருக்கும். அந்த ஆனந்தம்ங்கிறது ஒண்ணுதான், அனுபவம்ங்கிறது ஒண்ணுதான் இருக்குமே தவிர இந்த விஷயங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கவே இருக்காது இல்லையா. இப்போ வெளியில ஒரு மாம்பழம்னு பார்க்கிறோம், அந்த மாம்பழம் நான் ஒண்ணு, இந்த மாம்பழம் ஒண்ணு. ஆனா அந்த மாம்பழத்தை வெளியில பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்ம கற்பனையில இருப்போம். சுவையா இருக்கு, பார்த்தா இப்படி மஞ்சளா இருக்கு, நன்னா பழுத்து இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா அதை சாப்பிடும் பொழுது, அவாவா சாப்பிடும் பொழுது அந்த ஆனந்தம் உணர்றோம் இல்லையா. அந்த மாதிரிதான் பகவத் அனுபவமும். எப்படின்னா அதை உணரும் பொழுதுதான் நம்மளுக்கு புரியும் இல்லையா. அப்போ அந்த பகவானே உள்ளுக்குள்ள அப்படியே நம்மளுக்கு உள்ள பூரா இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லி, இப்ப இந்த பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜீவன் என்ன பண்ணும், ஒருவேளை அதுல கொஞ்சம் அப்படி நழுவுற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் தியானம் பண்ணி அந்த தியானத்தையே திருப்பி தக்க வச்சுட்டு சமாதி நிலைக்கு மறுபடியும் போக தொடங்கும் இல்லையா. அது இங்க 7வது ஸ்லோகத்தை சொன்னார். 8வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், இப்படி பயிற்சி பண்ணி 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 இந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்பு இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீலிங் கூட விட்டுருவோம். அந்த உடம்பு இருக்குங்கிற ஃபீலிங்கே விட்டாச்சுன்னா என்ன ஆயிடும், முக்தி அடைஞ்ச மாதிரி தானே இல்லையா. ஏன்னா இந்த உடம்புங்கிறதா ஒரு உபாதியாக இருந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. அப்ப அதுவே இல்லாத ஒரு நிலை வந்துடுத்துனா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பகவானும் நம்மளும் மட்டும்தானே இல்லையா. இந்த உடம்புங்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருக்கும் இல்லையா. அதனால நாங்களும் இந்த சுகாச்சாரியா நாரதர்லாம் எப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா இல்லையா, எப்பவுமே உன் நாமத்தை சொல்லிட்டு அதை போல நாங்களும் ஆயிடுவோம் அப்படிங்கறத சொல்லி அடுத்து 9வது ஸ்லோகத்துல சொல்ற என்னன்னா, இப்படி தியானம் பண்ணி பண்ணி சமாதி நிலையை அடையக்கூடியவன் இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு காலத்துல இப்படி பகவானோடவே அந்த அனுபவமே போரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா என்ன பண்ணுவா, இந்த உடம்பே போருமே, இந்த உடம்பு இருந்து என்ன பண்ண போறோம் இல்லையா அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவா, முக்தி வேணும் அப்படிங்கறதுனால இந்த மூச்சு காத்து பிராணன்னு சொல்றோம் இல்லையா, அதை அழகா அதை அடக்கி அடக்கி இப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்கா இல்லையா. அதனாலயே என்ன ஆகுமா, இந்த குண்டலினி சக்தின்னு சொல்றோம் பாருங்க, அதோட சேர்ந்து இந்த மூலாதாரத்திலேருந்து எழும்பி அந்த பிராண சக்தியை வெளியில கொண்டு வரக்கூடிய அந்த யோக சக்தி அவளுக்கு வந்துருமா. அதனால என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த பிராண சக்திய ஒரு அந்த சக்கரங்களாக ஆதாரங்களாக கடந்து அந்த பிராணசக்தி வெளியில வருமா. அது முதல்ல மூலாதாரம், கீழன் அந்த டெயில் போன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம்னு சொல்றது, மணிப்பூரகம் கிட்டத்தட்ட நாபிக்கு கொஞ்சம் மேல இருக்கும். சுவாதிஷ்டானம் நாபிக்கு கீழே இருக்கக்கூடியது. அநாகதம் அப்படின்னு ஹிருதயத்துக்கிட்ட, அதே மாதிரி விசுத்திங்கிறது தொண்டைக்குழி கிட்ட, ஆக்ஞா சக்கரம்ன்றது இந்த 2 புருவத்துக்கும் மத்தியில. இப்படி என்னன்னா சுஷும்னா நாடி வழியாக, சுஷும்னா நாடிங்கிறது இடா பிங்களான்னு 2 பக்கம் நாடிகள் இருக்கும், நடுவுல போகக்கூடிய சுஷும்னா அப்படிங்கறது சொல்வா. பொதுவாக பிராணசக்தி சுஷும்னா வழியாக போகாது,
அர்ச்சிராதி மார்க்கம் வழியா எப்போ இந்த ஜீவன் இந்த உடம்பை விட்டு கிளம்புறதோ அப்போதான் அது சுஷும்னா நாடி வழியாக போகும். 101வது நாடின்னு சொல்லுவா. அது வரைக்கும் நம்மளுடைய பிராணசக்தி எப்படி இருக்கும்னா இடா பிங்களா வழியாதான் இப்படியும் அப்படியும் கிறிஸ் கிராஸா போயிட்டே இருக்கும். ஆனா எப்போ இந்த ஜீவன் தன்னுடைய உடம்புல இருந்து இது போறோம் அப்படின்னு கிளம்பி எனக்கு இந்த மோட்சம் அடையணும் அப்படின்னு இந்த யோகியானவன் நினைக்கிறானோ அந்த சமயத்துலதான் இந்த பிராணசக்தி சுஷும்னா நாடி வழியாக அது ஒரு மெல்லிச ஒரு ஒரு ஒயர் மாதிரி போறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போன் மேரோவுக்கு நடுவுல அப்படி போறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த வழியா, அதாவது இந்த ஸ்பைனல் சொல்றோம் இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ள அப்போ அதுல இருந்து 6 சக்கரங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய அந்த நாடி அது சுஷும்னா நாடி வழியாகத்தான் போறது. அப்போ இந்த ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி மேல சஹஸ்ராரம்னு சொல்லக்கூடிய 7வதாக வெளியில அது கிளம்பி இந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக வெளியில வரும். பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது என்ன, இந்த மண்டை மேல உச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உச்சி வழியாக வெளியில வரும். அததான் இங்க சொல்றா. அப்போ உடனடியாக முக்தி அப்படின்னு சொல்றதுதான் சத்யோ முக்தி அப்படின்னு சொல்றது. அந்த சத்யோ முக்தியை விரும்பக்கூடியவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த உடம்பை விட்டுட்டு வெளியில இந்த ஜீவன் என்ன பண்றது, சூக்ஷ்ம ரூபத்துல அப்படி வெளியில வர்றது. இந்த சுஷும்னா நாடி வழியாக பிரம்மரந்திரத்தின் வழியாக வந்து சூக்ஷ்ம ரூபத்தையும் விட்டுட்டு நேரா பகவானோட அப்படியே ஐக்கியமாயிடுதான். அது போலதான் வந்து என்னன்னா ஆண்டாள் ரங்கமன்னார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி அது சத்யோ முக்தி, உடனே முக்தி அடைஞ்சுடுறது அப்படின்னு அர்த்தம். இல்ல கிரம முக்தின்னு இன்னொன்னு இருக்கு, படிப்படியாக முக்தி அடையிறதுன்னு சொல்றது. அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக வெளியில வர்றதா இந்த சூக்ஷ்ம ரூபம். அந்த சூக்ஷ்ம ரூபத்தை என்ன ஆகும், அந்த அக்னி, அதே மாதிரி வாசரனா டே, அதாவது பகலுக்கான அதிதேவதை, வளர்க்ஷ பக்ஷகைஹி அப்படின்னா வளர்பிரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுக்லபக்ஷம் அதற்கான அதிதேவதை, உத்தராயணம்னு சொல்லக்கூடிய அந்த உத்தராயணத்துக்கு அதிதேவதை, அவெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாளாம், ஒரு லோகத்தையா அடையிறது. அப்படியே அந்த ஒரு தேவத்தையும் இங்கே இருந்து டே டைம் தேவதை இங்க இருந்து அங்க கூட்டின்னு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருந்து என்னன்னா சுக்லபக்ஷ தேவத்தை அழிச்சுட்டு போயிடுவா. அதே மாதிரி சுக்லபக்ஷ தேவதை கிட்ட இருந்து உத்தராயண தேவத்தை அழிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு தேவத்தை அழகா வழி நடத்திட்டு போய் கடைசியில சூரிய லோகத்தையே அடைஞ்சுடுறான். ரவிபதம் பவத்பரோ, சூரிய லோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து 12 ஆதித்யர்கள் இருக்கா இல்லையா, துவாதச ஆதித்யர்கள் மூலமாக என்னன்னா துருவபதம் வரைக்கும் போயிடுறதான். துருவபதம் தான் வந்து என்னன்னா போல் ஸ்டார் அப்படின்னு சொல்றது இல்லையா. அந்த போல் ஸ்டாரை சுத்திதான் இத்தனையும் எல்லாம் சுத்தின்டே இருக்கும் இல்லையா. அதுதான் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது. அந்த லோகத்தை அடைஞ்சிருவா. அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா பூஹு புவக சுவக மகஹ ஜனக அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, 7 லோகங்கள்னு. அதுல இந்த துருவ மண்டலத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மகர் லோகத்தை அடையிறது அந்த ஜீவன். அந்த மகர் லோகத்துக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா சில காலம் அங்க இருக்கும், சில காலம் இருந்துட்டு பிரளய காலம் வரும்பொழுது என்ன ஆகும், சேஷவக்திர அதாவது ஆதிசேஷனுடைய முகத்திலேருந்து நெருப்பு அப்படியே கொப்பளிக்கும் வெளியில. அந்த சமயம்தான் இந்த பிரபஞ்சம் பூரா அழியறதுக்கு ரெடியா இருக்கும். பிரளய காலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சமயம் பூஹு புவக சுவக 3 அழிஞ்சு போயிடும். இந்த பூமியே இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது எல்லாம் அழிஞ்சு போகும்பொழுது என்ன ஆகும், இதனுடைய வெப்பம் தாக்கி மகர்லோகத்துல இருக்கக்கூடிய இப்படியேப்பட்ட ஜீவன்கள்லாம் இருக்கு இல்லையா, முக்தி வேண்டி இருக்கக்கூடியவாள்லாம் அவள்லாம் அதுக்கும் மேல இருக்கக்கூடிய லோகத்துக்கு அடைஞ்சிருவாளாம். அப்போ அதுக்கும் மேல அப்படி மேல மேல போயின்னு இருக்கும்போது பிரம்மலோகத்தையே அடைஞ்சிருவாவா. பிரம்மலோகம் தான் மேல இருக்கிறதுலயே 7வது லோகம் மேல இருக்கிறது சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகம். அப்ப அந்த பிரம்மலோகத்துல கொஞ்ச காலம் அப்படியே இருந்துட்டு மகா பிரளயம் நடக்கும் இல்லையா, அப்போ பூரா பிரபஞ்சமும் இல்லாமையே போயிடும். அந்த சமயத்துலதான் மோட்சத்தை அடையிறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னும் நிறைய அந்த தபசுடைய வலிமை, யோக வலிமை இருந்ததுன்னா உடனேவே அண்டத்தை பிளந்துட்டே போய் நேரா மகர்லோகத்துல இருந்து எப்படி போறதோ அப்படியே பிரம்மலோகம் போய் பிரம்மலோகத்திலேருந்து அண்டத்தை பிளந்துண்டு வெளியில போய் வைகுண்டத்தை அடைஞ்சுடுறது, முக்தி அடைஞ்சுடுறது அந்த ஜீவன் அப்படிங்கறத சொல்லி அந்த 7 லேயரை சொல்றார். பூமி, ஜலம், நெருப்பு, அதே மாதிரி வாயு, ஆகாசம், மகத்து, பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய 7 லேயர்ஸ். அந்த 7 லேயரும் தான் அண்டத்து மேல சுத்தி 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 முட்டைக்கு மேல எப்படி வந்து அதனுடைய லேயர்ஸ் கவர் பண்ணிருக்கோ அத போலதான் இது மேலயும் கவர் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே மேல 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 அப்படி மேல மேல கவர் பண்ணிட்டு இருந்த அந்த அண்டத்தை பிளந்துண்டு நேரா அந்த சாயுஜ்ய முக்தி அடைஞ்சுடுறது. அப்படி முக்தி அடைஞ்ச இந்த ஜீவன் அர்ச்சராதி மார்க்கம்னு சொல்றது இதுதான். அர்ச்சிசு அப்படின்னாலே லைட்னு அர்த்தம். சோ வே ஆஃப் லைட், பாத் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றது. இப்படி இந்த முக்தியை அடைஞ்ச இந்த ஜீவன்
மறுபடியும் நழுவி திரும்பி வரதே கிடையாது. விச்சுதிம் ந பஜதே ஜெகத்பதே, ஹே ஜெகத்பதே, மறுபடியும் இந்த பூமிக்கு அவன் திரும்பி வரதே கிடையாது, மோட்சம் அடைஞ்சுடுறான். மறுபிறப்பு அப்படிங்கறதே கிடையாது. நசப்புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லுவா இல்லையா, மறுபடியும் பிறப்பு அப்படிங்கறதே கிடையாது, இந்த சம்சாரம் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி எல்லாம் உன்னை பாடக்கூடிய ஏ குருவாயூரப்பா, இந்த பட்டத்திரி, அதாவது பட்டத்திரி கேட்டுக்கிறேன், இப்படி எல்லாம் பாடின்னு இருக்கேனே, உன்னுடைய குணங்களையே பாடின்னு இருக்கக்கூடிய என்ன நீதான் ரட்சிக்கணும் அப்படிங்கறத சொல்லி இந்த அத்தியாயம் பூர்த்தி பண்ற. அது இந்த 4வது அத்தியாயம், சதுர்த்தம் தசகம் சமாப்தம். நாளைக்கு